ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 20 வயது இளைஞருக்கு தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், அங்கு என்ன நடந்தது? உறவினர்கள் என்ன சொல்றாங்க? மருத்துவ நிர்வாகம் சார்பில் என்ன சொல்லப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் நூராணி. சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜ். இவர் அதே பகுதியில் கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு 20 வயது மகன் கல்லூரி மாணவன் ஷியாம் இருந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஜூஸ் கடையில் தனது தந்தைக்கு உதவியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கரும்பு ஜூஸ் மிஷினில் ஷியாமின் கை சிக்கியதில் அவரது விரலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்தனர். பின்னர் அங்குள்ள மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக ஷியாமை அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷியாமிற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து காயமடைந்த ஒரு விரலை துண்டிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நேற்று காலையில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் காலதாமதமாக நேற்று மாலையில் தான் அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. மேலும் ஒரு விரலை மட்டுமே துண்டிப்பதாக கூறிவிட்டு 2 விரல்களை துண்டித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின் ஷியாமின் உடல்நிலை திடீரென மோசமடைந்திருந்து கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக கூறிய மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மீட்டு விடுவதாக பெற்றோரிடம் உறுதியளித்துள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஷியாம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பேரதிர்ச்சி அடைந்த ஷியாமின் பெற்றோர்கள், உறவினர்கள் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். சவிதா மருத்துவமனையில் போதிய அனுபவமிக்க மருத்துவர்கள் இல்லை என்றும் மருத்துவ பயிற்சி மாணவர்களே சிகிச்சையில் ஈடுபட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தவறான மருந்துகள் மற்றும் கவனக்குறைவான சிகிச்சையே ஷியாமின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்ட உறவினர்கள் அலட்சியமாக செயல்பட்ட சவிதா மருத்துவமனையின் நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேதனையுடன் வலியுறுத்தினர். இதனிடையே ஷியாமின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்ற போது சவிதா மருத்துவமனை மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் ஆம்புலன்ஸ் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உடல் மீண்டும் சவிதா மருத்துவமனையின் பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் டிஎஸ்பி கீர்த்திவாசன் விசாரணை செய்து தவறு இருக்கும் பட்சத்தில் சவிதா மருத்துவமனையின் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் தொடர்ந்து பெற்றோர்கள், உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஷியாமின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. தவறான சிகிச்சையால் 20 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். போயிட்டாங்களே